ஆமென். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்மளுடைய தியானத்திற்காய் என்னாகமம் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நாம் எடுத்திருக்கோம். இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிச்சிங்களா? திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் மேலான தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. God is bigger than all our needs. Amen. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று சொல்லி கேட்கிறார். Amen. Do you think that the arm of the Lord is short? கர்த்தருடைய கை அதாவது குறுகி இருக்கிறதுனா அவருடைய வல்லமை குறைஞ்சிருச்சு அவங்க வாழ்க்கையில். அவருடைய அற்புதம் செய்கிற இன்னும் வல்லமை குறைந்திருக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையில்? இல்லை அவரால் இப்போ சில நேரம் வயசாகிடுச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை வயசாகிடுச்சோ கடவுளுக்கு, அதனால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ? இல்லை ஆண்டவருக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இந்த நாளில் கூட நம்ம ஒரு யோசனையோடு இருக்கலாம். நம்மளுடைய யோசனையோடு இருக்கலாம், இது பாசிபிளா? நிறைய பேருக்கு அந்த யோசனை உண்டு. ஏன்னா நமக்கு முன்பாக இருக்கிற தேவை அவ்வளோ பெருசாக இருக்குது. கரெக்டாக? நமக்கு முன்பாக இருக்கிற தேவை எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வழி வாசல் வசதிகள்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற தேவை அதை காட்டிலும் பெரிதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை குறித்து அதை நினைத்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? கவலை கொள்ளுகிறோம், பயப்படுகிறோம். நம்மளுடைய நாட்கள் கடந்து போகிறதுனால, நம்மளுடைய சரீரம் சுகம் கடந்து போகிறதுனால, நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம சுற்றி பார்க்குறோம், எல்லாரும் நல்லா ப்ராக்ரஸ் ஆகிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் இன்னும் அற்புதம் செய்யலை, ஏன் இன்னும் அதிசயம் செய்யலை, செய்வாரா செய்ய மாட்டாரா, அவருக்கு என் மேலே பிரியம் இருக்கா பிரியம் இல்லையா, ஆண்டவரால் கூடுமா கூடாதா அப்படிங்கிற பலவிதமான யோசனை கவலைகளுக்குள்ளே நம்ம காணப்படலாம். ஆண்டவர் நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போகிற வழி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு நாட்கள் கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் என்னுடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. உனக்கு தான் வயசாக இருக்கலாம், உனக்கு தான் நாட்கள் போயிருக்கிறான், ஆனால் எனக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாத எனக்கு நாட்கள் ஒரு நாளும் கடந்து போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை குப்பையிலிருந்து தூக்குவது ஆண்டவருக்கு ஒரு லேசான காரியமாக இருக்குது. ஒரு நொடி பொழுது யோசேப்பு முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் தன்னை உலகமே மறந்ததாய் நினைத்திருந்திருக்கலாம். உலகமே அவனை மறந்ததாய் கைவிட்டதாய் அவன் நினைத்திருக்கலாம். இதோடு கூட நம்ம வாழ்க்கை நமக்கு நீதியே கிடைக்காது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே ஒரு நல்ல காரியமே நடக்காது, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே வராது என்று சொல்லி அந்த சிறையிலிருந்து யோசித்திருந்திருக்கலாம் அவன். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு இரவிலே ஆண்டவர் நம்ம புத்திக்கு எட்டாத காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நம்ம யாராவது அவன் என்ன யோசிச்சா, அந்த சிறையிருப்பிலேருந்து வெளியே போன அந்த பானபத்திரக்காரன் நமக்கு ஏதோ சிபாரிசு பண்ணி நம்மளை வெளியெடுத்து நம்மளை எப்படியோ ரிலீஸ் பண்ணி விட்டுருவான், இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நினச்சான். அப்படிலாம் யோசித்து வச்சுருந்தான் அவருடைய யோசனை. இதுதான் நம்மளுடைய யோசனை. ஆனால் ஆண்டவருடைய யோசனை பாருங்கள், மகா பெரியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி பொழுதில் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை விடுவித்து ரிலீஸ் பண்ணி விடலை, அவனை நேராக கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பாக எப்படி நிறுத்தினார்? பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொண்டு கொஞ்சம் கற்பனை பண்ண, பார்வோனுடைய சிந்தனையில் தூக்கத்தில் ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்து
அந்த சொப்பனத்தை குறித்து யாருமே பதில் சொல்ல முடியாத, வியாக்கியானம் பண்ணக்கூடாதபடிக்கு ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்து, அந்த நேரத்தில் அந்த பானபத்திரக்காரனுக்கு அப்போதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி இன்னும் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு மனிதன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவனுக்கு நினைவு வருது. 2 வருஷம் கழித்து அவனுக்கு அப்போ தான் நினைவு வருது. டப்புன்னு பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணார், சிறையிருப்பிலிருந்து யோசேப்பை கொண்டு போய் நேராக பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினார். ஒரே நாளில் ஆள் என்ன டஞ்சன்லேருந்து கிங்குக்கு அடுத்த லெவலுக்கு மாறிட்டான். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இது பாசிபிளா நம்ம வாழ்க்கையில்? அல்லேலூயா. இது நடக்குமா நம்ம வாழ்க்கையில்? ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. யோசேப்பின் தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம விசுவாசிப்போம். அந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நமக்கு என்ன வேணும்னா விசுவாசம் இந்த காலை வேளையில் வேண்டும். பாருங்க, மோசேயை பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு? 21, 22 வாசிங்க. என்னாகமம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் 21, 22 வாசித்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். வாசிக்கணும், மைக்ல வாசிங்க. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் மோசே பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. He is a great man of God. மகா பெரிய அற்புதங்களை பார்த்த ஒரு மனிதன். 10 பிளேக்ஸ் அந்த எகிப்தில் இருக்கும் பொழுது அப்படியான அற்புதங்களை கண்ட ஒரு மனிதன். அவர் மூலியமாய் கண்டதில்லை, அவர் மூலியமாய் ஆண்டவர் செய்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்து 40 நாட்கள் இருந்து அந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆண்டவரே எழுதி கொடுத்திருக்கிறார் அவருக்கு. அல்லேலூயா. The finger of God அந்த கல்லில் எழுதினது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அவர் ஆண்டவரே சொல்றாரு, நான் மற்றவங்ககிட்ட பேசுறது போல, மற்ற தீர்க்கதரிசிகிட்ட பேசுறது போல மோசையோட நான் பேசுறது இல்லை, முகமுகமாய் நான் அவனோட ஒரு சிநேகிதனை போல நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன் வாழ்க்கையில் அனுபவித்த மோசே, அவர் மூலியமாய் செய்யப்பட்ட அற்புதங்கள். ஆனால் இன்னைக்கு மோசே என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மாம்சத்தில் சுயத்தில் யோசிக்கிறார். அல்லேலூயா. என்ன யோசிக்கிறாரு? 6,00,000 புருஷர்கள் இருக்கிறாங்க. 6,00,000 புருஷர்கள்னா அவங்களே பயங்கரமாக சாப்பிடுவாங்க. கரெக்டாக? 6 புருஷனா என்ன 20 இயர்ஸ்க்கு அபவ் தான் நடக்கிறவங்களா அவர் சொல்கிறார். அவங்களுடைய ஃபேமிலிஸ், நீங்கள் யூத ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி 2, 3யோடலாம் நிற்காது. அது ட்ரெயின் வேறு போய்கிட்டே இருக்கும். சாரி பிளெஸ்ட், காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ. ஆமென். இதுபோல் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் எல்லாருமே பிளெஸ்டு தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அவங்கள பார்த்தா நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்களுடைய டெம்பிள் இருக்கும், சின்னகாகு. ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே ஏர்லி மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, மணியாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். அந்த சட்டை பார்த்தீங்கன்னா வெள்ளைன்னா வெள்ளை, அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். ஒவ்வொரு எத்தனை வெள்ளை சட்டை வச்சுருக்கானே தெரில, அவ்வளோ வெள்ளை சட்டை வச்சுருப்பாங்க. பார்த்தா ட்ரெயின் வேறு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம தான் நம்ம பிள்ளைங்களும் அப்படியே அங்கே போயிடாத, இங்கே போயிடாத அப்படின்னும். அதுங்க அவ்வளோண்டா இருக்கும். அதுங்க பாட்டு ரோடை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது எல்லாம். யோசிச்சு பார்த்தா ஆண்டவர் எவ்வளோ அவர்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, எவ்வளோ தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ விதமான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், 6,00,000 புருஷர்கள் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் குடும்பங்களாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா எப்படியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5 பேர் மினிமம்னு போட்டாலே எத்தனை பேர்? 30 லட்சம் வந்துடுது. கரெக்டா? இவ்வளோ பேரையும் போஷிக்கணும். மோசே கணக்கு போடுறாரு. என்ன கணக்கு போடுறாரு அங்கே? அவசரம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான்.
அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளை நம்ம இதைத்தான் நம்ம எல்லாருமே கால்குலேட் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம், ஐயோ இப்படி என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் அங்கே பார்த்தா தேவை பெருசாக இருக்குது. என்கிட்ட இப்படி தான் என் வேலை இருக்குது, ஆனால் பார்த்தா பெரிய பெரிய தேவைகள்லாம் எனக்கு முன்பாக இருக்குது. என் ஃபேமிலியில் இப்படித்தான் இருக்கிறோம், எப்படி நாங்கள் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறோம், எப்படி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்ய போகிறாரு, எப்படி ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் என் குடும்பத்தை மாற்றுவார் அப்படி நம்ம யோசிக்கிறோம். பிரியமான, we are thinking from the human point of view. நம்மளுடைய மாம்சத்தில் கால்குலேட் பண்ணுறோம் எல்லாத்தையும். இது இப்படின்னா இன்ட்டு டூ போடுறோம் நம்ம. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்லன்றார். அல்லேலூயா. அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. நீங்கள் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாருமே மோசேக்கு ஏற்பட்ட, நான் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி மோசே இவ்வளவு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு எப்படி மாம்சத்தில் இப்படி ஒரு காரியம் தோணுது? அவருக்கே தோணுதுன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நிச்சயமாக தோணியிருக்கும். அல்லேலூயா. ஐயோ எங்கள் பிள்ளைக்கு இது இந்த டைமில் நடக்கணும், அதுக்கு அடுத்தது அந்த டைமில் நடக்கணும், அதுக்கு அடுத்தது அந்த டைமில் அது நடக்கணும், இப்படி வளரணும், வீடை இப்படி வார்த்தணும், அங்கே வேலைக்கு போகணும், இங்கே பண்ணணும். நம்ம திங்க் பண்ணுறோம், இது எப்படி பாசிபிள்? வெளியில் பார்த்தா சூழ்நிலை சரியில்லையே, குடும்பத்தில் பார்த்தா பிள்ளைகள் சரியில்லையே, அது சரியில்லையே, இது வேலை சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, அந்த சுய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போடணும். அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் மோசேக்கு சொன்னார். கர்த்தர் மோசேகிட்ட அதை தான் சொன்னார், இன்றைக்கு என்னுடைய வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நீ போய் பாருன்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அற்புதம் செய்கிற கரம் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவர் மீதும் நீட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்கள், அந்த நெருக்கங்கள், அந்த இடர்கள், அந்த நேரத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலையை வச்சு வனாந்திரத்தில் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். வனாந்திரத்தில் இருக்காங்க. ஒரு தண்ணி கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஒரு மன்னா கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஒரு சாப்பிட கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் எப்படிங்கிற கொஸ்டின் மோசேக்குள்ளே எழும்புது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. நிச்சயம் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளை இந்த ஒரு வார்த்தையாய் வசனமாய் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த இடத்துலேருந்து கடந்து போகணும். ஏன்னா மோசேக்குள்ளே ஏற்பட்ட அதே மாம்ச சிந்தனை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எனக்குள்ளும் ஏற்படும். ஆனால் நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், அற்புதம் செய்ய அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. இஸ் மை ஆர்ம் டூ ஷார்ட் ஃபார் யூ. அன்னைக்கு நான் உன்னை போஷித்தனே, அன்னைக்கு நான் உன்னை விடுவித்தனே, அன்னைக்கு உன் குடும்பத்தை ஆசீர்வதித்தனே, அன்னைக்கு உனக்கு வேலையை கொடுத்தனே, அன்னைக்கு உனக்கு பிள்ளையை கொடுத்தனே, அன்னைக்கு உனக்கு உயர்வை கொடுத்தனே. இன்னைக்கு என்ன செய்ய முடியாதபடிக்கு என் கரம் என்ன குட்டியாயிடுச்சா, இல்லை எனக்கு வயசாயிடுச்சா? உனக்கு வயசாச்சு, எனக்கு வயசாகல. அல்லேலூயா. நீ தான் கொஞ்சம் ஓல்ட் ஆயிட்ட, உன்னால தான் தூக்க முடியல, அதனால என்னையும் அப்படியே யோசிக்கிற. அல்லேலூயா. நம்மளால தூக்க முடியல, ஆண்டவராலையும் தூக்க முடியாது போல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுறாரு, என்னால் கூடும். அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதில் நான் செய்ய வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம மேற்கொண்டு வரணும் இந்த காலை வேளை. அதைத்தான் ஆண்டவர் உணர்த்துறாரு. அப்போ நம்ம எப்படி அதை மேற்கொள்ளுகிறது? முதலாவதாய் பார்க்கும் பொழுது அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 5, 6 வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மளுடைய சுய புத்தியிலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. when we think, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை வச்சு இந்த காரியம் இப்படி தான் நடக்கும் நம்ம யோசிச்சோம்னா we are limiting God. தேவன் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாம் எப்படி சிந்திக்கிறோம்னா, என்கிட்ட இவ்வளவு தான் இருக்குது, அதனால் இவ்வளவு தான் ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இல்லை மேபி நம்ம ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு ஒரு 20% எக்ஸ்ட்ரா அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு 100K இருக்குது, ஆண்டவர் ஒரு 120Kக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒரு 20% அதிகமாக சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த கால்குலேஷனை முதல்ல நிறுத்து.
அல்லேலூயா. அந்த கால்குலேஷனை நீ முதல்ல நிறுத்து. இது எல்லாருக்குள்ளேயும் எழும்புகிற ஒரு காரியம். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இடத்துல அவர் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஆளை அவர் திருமணம் பண்ணி அது மூலியமாக வர ஒரு பிள்ளையை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி தான் சுய புத்தி. அல்லேலூயா. நமக்கு தோணுனதை நம்ம செய்கிறது தான் சுய புத்தியாய் காணப்படுது. அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு we are doing something on our own. நம்மளுடைய சுயத்தின்படி நம்ம சில காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களும் அதே போல் காணப்பட்டாருங்க இல்லையா? யோவான் 6வது அதிகாரத்தில் நீங்கள் 5 9 வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 6 5 9 வேகமாய் வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். பின்பு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. போதும் பாருங்க, அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பிலிப்பு சொல்றாரு, இதையெல்லாம் செய்யணும்னா அவர் கால்குலேட் பண்றாரு, எவ்வளோ காசு தேவையா, எவ்வளோ காசு தேவை, 200. என்ன எல்லாம் என்னையே பார்க்குறீங்க, அங்கே அமௌண்ட்டு போட்டிருக்குது. 200 பணத்தை அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். பாருங்க, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, இயேசு கூட தான் இருக்கிறாரு, அநேக அற்புதங்களை அடையாளங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருக்கிறாரு. ஆனால் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர்கள் என்ன கால்குலேட் பண்ணுறாங்க, இதையெல்லாம் 5000 பேரை போஷிக்கணும்னா, ஒரு கல்யாணம் நம்ம ஊரில் நடத்துனா முன்னே நடத்தும் போது ஒரு 1000 பேர் வந்தாலே ஒரு நான் கல்யாணம் பண்ணும் போது 1.5 லட்சம் 2 லட்சம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ நினச்சி பாருங்க, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோன்னா எவ்வளோ காசு ஆகும்னு. 5000 பேருக்கு சாப்பாடு போடுறோன்னா என்ன ஆகும், நம்ம என்ன அம்பானியா என்ன? 5000 பேரை முதல்ல கூப்பிடவே மாட்டோம் நம்ம. பார்க்கும் பொழுது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்ணி ஒரு 20 பேர் 30 பேருக்கு மேலே வந்தாங்கன்னா பிரச்சனையாயிரும். அல்லேலூயா. நான் கடைசியாக பார்த்த பெரிய மேரேஜ் என்னென்னா பாஸ்டர் வீட்டில் தான், அப்புறம் இவங்கள தான் சிஸ்டர் வீட்டில். அல்லேலூயா. ஸோ பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாருங்கள், இந்த 5000 பேரை போஷிக்கணும்னா அப்போ எவ்வளவு தேவைகள் இருந்திருக்கும். அல்லேலூயா. அவன் உடனே கால்குலேட் பண்ணுறான், இப்படி இப்போ என்கிட்ட 200 இருக்குது, 200 அப்படி ஹோல்சேலில் போய் ப்ரெட்டு வாங்கினா இவ்வளோ வரும், அதை பிச்சு 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 கொடுத்தா 5000 பேருக்கு போஷிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்னென்னா பாருங்கள், அந்த இடத்துல அந்த 5 அப்பங்களை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணார், 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், நம்மளுடைய சுய சிந்தனையின்படி ஆண்டவர் கிரியை செய்கிறதல்ல. ஆண்டவர் பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர்கள் சுயத்தின்படி அவங்க யோசித்தாங்க, ஆனால் ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையாய் காணப்படலாம். நீங்கள் இது நடக்கணும், அது நடக்கணும், அது கரெக்டாக நடக்கணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் வாக்கில் ஒன்றும் பிசகாது என்று சொல்லி நம்ம பாடணும் இல்லையா? அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக நம்ம வயதாயிட்டு போகலாம், நாட்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம், மற்றவருடைய வாழ்க்கைலாம் வேக வேகமாக உயர்கிறது போல தெரியலாம், நமக்கு அப்புறம் வந்தவங்க முன்பாக வந்தவங்க எல்லாம் மாறிட்டு இருக்கிறது போல நமக்கு தெரியலாம். அந்த சுயத்தை எல்லாம் நம்ம மறப்போம். அல்லேலூயா. ஐயோ, அவர்கள் எப்படி க்ரோ ஆகிறாங்க, இவங்க இப்படி க்ரோ ஆகுறாங்க. கர்த்தருக்கு ஒரு நொடி பொழுது போதும். அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணணும், உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. குப்பையிலிருந்து எவனையும் உயர்த்தி அவர் ராஜாவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், யோசேப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், நம்ம வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி அதை செய்தார்?
கர்த்தர் எப்படி மோசேக்கு அதை செய்தார்? என்ன செய்தார் அவர்? சரிப்பா உங்கள்கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் கொடு, நான் அதை வச்சு வெட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாரா? இல்லை. நீ ஆடு மாடுன்னு சொன்ன, உள்ள கடலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாலும் பத்தாதுன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் ஒரு கீழ்காற்று அப்படியே புறப்பட பண்ணி என்ன பண்ணுகிறாரு? காடைகளை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் செஞ்சாரா? எத்தனை நாள் செஞ்சார்? ஒரு மாதம் முழுக்க ஆண்டவர் செய்தாராம். ஹல்லேலூயா. அப்போ அப்படியாய் கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வித்தியாசமான வழிகளை வைத்திருப்பார். அதனால் நீங்கள் இருக்கிற வழியில், நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவரை எடை போட்டுறக்கூடாது. அதை வச்சு நீங்கள் தீர்மானித்திடக்கூடாது, இவ்வளவு தான் அவ்வளவு தான் அப்படி தான் சொல்லிட்டு. ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்மளே சார்ந்து நிற்கக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் எல்லாவற்றிலும் எல்லா வழிகளிலும் என்ன பண்ண? அவரையே நினைத்துக்கொள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்பொழுது உன் வழிகளை எல்லாம் ஆண்டவர் செவ்வையாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது எப்படி இந்த அனுபவத்தில் நாம் கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே என்னாகமம் புஸ்தகத்தில் 11ஆவது அதிகாரத்தில் 10-11 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது. மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மோசே முக்கியமான காரியம் என்ன பண்ணார்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தாரு? மோசே ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். பாருங்க, நம்ம மோசேக்குள்ளே சில ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது, கோபம் இருந்தது ஜனங்க மேல. என்ன ஆண்டவரே, என்னுடைய சக்திக்கு மீறின ஒரு காரியத்தை என் மேலே போடுறாங்களே, என்கிட்ட எதிர்பார்க்குறாங்களே, நான் எப்படி இதை செய்கிறது? எனக்கு இவ்வளோத்தான் ஆண்டவரே, நான் எப்படி இந்த ஜனங்களை நான் நடத்துறது? எப்படி என் குடும்பத்தை நடத்துறது? எப்படி என் பிள்ளைகளை நடத்துறது? என்னுடைய தேவைக்கு, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களாக இருக்குது ஆண்டவரே, நான் எப்படி செய்கிறது இதை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல போய் அவர் என்ன பண்ணுறாரு? புலம்புகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தேவைகள் இருக்கும் பொழுது முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அது என்னவாய் வரும்? சில நேரத்தில் கோபம், எரிச்சலாய் வெளிப்படும். அது நம்ம இடத்துல என்ன பண்ணும்? கஷ்டத்தை ஏற்படுத்தும், அந்த துக்கம் ஏற்படுத்தும், அந்த ஒரு வலி வேதனை இருக்கும். அது என்ன ஆகும்னா, சில வேளையில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சண்டையாய் மாறிடும். அது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சண்டையாய் மாறும். பாருங்கள், அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, பாருங்கள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் அது வாயிலிருந்து வந்துடும். அது சில நேரத்தில் பிள்ளைகளுக்கும் நமக்கு நடுவில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருவது உண்டு. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் நம்ம இடத்துல? மோசே போல் நம்மளுடைய கவலைகளை, நம்ம வருத்தங்களையும் பாரங்களையும் நமக்குள்ளே வைத்திருந்தா ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது நமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு விளங்க பண்ணுவேன்றாரு. Prayer is the answer for supernatural things in our life. Hallelujah. உனக்கு பதில் கொடுப்பேன்றார். எப்போ? நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அசாதின காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தான் அவரை நோக்கி கூப்பிடுகிறதுல நம்ம குறைவுபடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நீ கூப்பிட்டேன்னா உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீ எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக உனக்கு செய்கிறவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அதை வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் அதை ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. There is the answer for supernatural things in our life. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், நம்ம எதிர்பார்க்கிற பெரிய தேவைகளை சந்திக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரிடத்தில் நோக்கி ஜெபிக்கணும்.
அது பிள்ளைகள் காரியமாக இருந்தாலும், நம்ம வேலை காரியமாக இருந்தாலும், when you call him, he will answer you. when you call him, he will do miracles in your life. நம்ம எப்போ கூப்பிடுவோம் தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம எப்போ நம்மளை தாழ்த்துவோம் தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் நம்மளை தாழ்த்துவோம். நம்ம இடத்துல இருக்க பாரங்களை நம்ம மற்றொரு இடத்துல வைக்கிறதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சமூகத்தில் அதை வைப்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரே ப்ரெஷராக இருக்குது, இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன்னே எனக்கு தெரியல, எப்படி வளர போகிறேன்னு தெரியல, அது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி பலவிதமான பாரம் அழுத்தம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்குது. அது சில நேரத்தில் பிள்ளைகள் மேலே எரிச்சல் கோபமாக வெளிப்படுது, சில நேரத்தில் மனைவி மேலே எரிச்சல் கோபமாக வெளிப்படுது, சில நேரத்தில் கணவன் மேலே எரிச்சல் கோபமாக வெளிப்படுது, சகோதர சகோதரிகள் மேலே எரிச்சல் கோபமாக வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அதை வைத்து நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது தான் ஆண்டவர் மோசேக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அவனுக்கு விசுவாசம் இல்லைனாலும் ஆண்டவரை நோக்கி தேடி வந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே என் அவ்விசுவாசத்தை என்னை விட்டு நீங்க செய்யும்னு சொன்னான். அருமையான ஜெபம். விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவரை நோக்கி, விசுவாசமே இல்லாத போதும் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் என்ன பண்ண, அவனுக்கு விசுவாசத்தையும் கொடுத்து அற்புதத்தையும் அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, பிலிப்பியர் 4:6 கூறுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. There is the answer to our frustration. There is the answer to our burden. நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு காரணமானா, அதற்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்ற, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த டென்ஷன் ப்ரெஷரை நம்ம கம்மி பண்ணணும், ஒரு சமாதானமாக சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் டயர்டாக தான் இருக்கும். யாருக்கு தான் டயர்டாக இல்லை, எல்லாரும் டயர்டாக தான் இருக்கிறாங்க. வேலை போக ஃபோன் பார்த்தே டயர்டு. இப்போல்லாம் பாதி நேரம் இப்போ ஃபோன் பார்த்தே எல்லோரும் டயர்டாகி தூக்கம் வந்துடுது எல்லாருக்கும். அப்படியே ஒரு 1000 ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா நாள் அப்போ தான் நிறைவு. நமக்கே டயர்டாக இதுக்கு மேலே எப்படி ஷார்ட்ஸை பார்க்குறதுன்னு மூடி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ஏங்க அவ்வளோ நேரம் அதை பார்க்க முடியுது? ஏன் அவ்வளோ நேரம் உங்களால் டிவி பார்க்க முடியுது? ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் முழங்கால் தான் போனோம், கொஞ்சம் உட்காந்து வேதத்தை கொஞ்ச நேரம் வாசித்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி உட்காந்தே பண்ணலாம். ஒன்றும் ஒரு தப்பும் கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையாக உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து கொஞ்சம் அதை வச்சு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கும் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசி, தட் இஸ் இனஃப். அந்த ப்ரெசன்ஸில், அவருடைய ப்ரெசன்ஸில் அவரை தேடி இருக்கிறோம், வசனத்தை வாஞ்சையாய் வாசித்து இருக்கிறோம், தாகமாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நம்ம எதிர்பார்க்காத உயரத்திற்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுவார். நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எப்படியாவது முயற்சி பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றாரு. பட் விதவுட் ஆஸ்கிங், விதவுட் டாக்கிங் டு, விதவுட் பீயிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ், அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிடுது. எல்லாரும் போல வளர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம தெரியுது. ஆனால் ஆண்டவருடைய வளர்ச்சி வித்தியாசமான வளர்ச்சி. ஹல்லேலூயா. டப்புன்னு ஆண்டவர் தூக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர் கண்களை எதிர்பாராதவருடைய கண்கள் ஆண்டவர் தயவு கிடைக்க செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரம் இன்னைக்கு போங்க, உட்காருங்க. இன்னைக்கு சண்டே, வாரத்தில் ஒரு முறையாவது we have to sit in the presence of God. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு சாட்டர்டேயோ ஒரு சண்டேயோ நீங்கள் பிள்ளைங்களெல்லாம் வேறு ரூமுக்கு அனுப்பிச்சிட்டோ இல்லை எங்கேயாவது அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் உட்காந்து வேதத்தை வாசிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிங்க. ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. என்னுடைய கரம் குறுகி போகலை.
உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் கொஞ்சம் மோசையை பாருங்க, அந்த கரத்தை எவ்வளவு நேரம் உயர்த்தி இருந்தாரோ, டயர்டாக தான் இருந்தது அவருக்கும். மலை உச்சியில் ஏறணும். அவருக்கு என்ன சாதா வயசா? ஆண்டவர் அழைக்கும் போது அவருக்கு என்ன வயசு சொல்லுங்கள், குவிஸ் மாதிரி கேட்குறேன். 80 வயசு. 80 வயசில், அந்த காலத்து 80 வயசு, அதனால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் 40 வயசு 80 வயசு மேலே மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், அந்த 80 வயசில் அவர் மலையில் ஏறி ஜனங்களை வழி நடத்தி, அவர் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, அவர் கைகளை உயர்த்தி, கை வலிக்குது ஆனாலும் கைகளை உயர்த்தி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன, அவர் மாம்சத்தில் அவருடைய கையை உயர்த்தி இருந்து கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்குது அவரை சுற்றி. அல்லேலூயா. கைகள் உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவர் அமலேக்கியர் அப்படியே அவர் முற்றிலுமாய் அவர் அழித்து போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய சரீரம் பார்த்தா பலவீனமான சரீரம் மாதிரி தான் தெரியுது, வீக்கான சரீரம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த வீக்கான சரீரத்திற்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. நமக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது நாம உயர்த்துகிறது மாத்திரம், நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பெரிய காரியங்களை ஆண்டவர் மோசேக்கு அவர் செய்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை கூட நம்ம பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சூத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சூத்தர்களாய்
சுதனாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. we have to know whom we are serving. நம்ம எப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ரோமர் 8:31-32 சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதையே நமக்கு கொடுத்த தேவன், அவர் மூலியமாய் நமக்கு உடன்படிக்கை செய்த தேவன் எப்படி நமக்கு மற்ற காரியங்களை கொடுக்காதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய குணமாய் காணப்படுகிறது. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு மனிதன் அழுதாலே ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அழுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை குறித்து அவர் வருத்தப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து ஆண்டவர் யோசிக்கிறவராக இருக்கிறாரு. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை குறித்து ஆண்டவர் யோசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தலை முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை உடுத்துவிப்பாரே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் நம்ம ட்ரெஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்க. நம்ம என்ன போடுறோம்? நம்முடைய வஸ்திரம் பழுதாகாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அவர் வனாந்தரத்தில் நடத்தினாராம். வேதத்திலேயே எழுதப்பட்டு இருக்கிறது அது. God even cares about the dress you are wearing. ஹல்லேலூயா. நம்ம போட்டிருக்கிற சப்பலை குறித்து கூட ஆண்டவர் கவலை. நம்முடைய பாதங்கள் தேயாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படியா ஆண்டவருடைய சிந்தனையை நம்ம யோசித்து பார்க்கணும். He cares about you. உங்களை குறித்து அவர் ரொம்ப யோசனையாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தலை முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று ஒரு தடவை பார்க்க போயிருந்தேன். ஒரு 80 வயசு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு பார்த்தா கச்ச நல்லா முடி அவருக்கு. நான் அவரை பார்த்துட்டு நீங்கள் யூ ஆர் மோர் பிளெஸ்ட் தென் மீ அப்படின்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அவரை வீட்டில் சொன்னேன் பாரு, அவருக்கு அதை வீட்டில் வேறு நான் சொன்னேன், அவருக்கு நிறையா முடி அவருக்கு தலையில் அப்படின்னு. அவருக்கு 80 வயசு, மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்கிறாரு, ஆனால் அவருக்கு முடி அவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறகு நம்ம தலை முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நீ போகிற வழியை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எலும்புகளை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். He is a God who loves you. அவர் உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு நேசித்திருக்கிறார் நம்மளைய. அவர் பாருங்க அந்த சிலுவையில், அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சிலுவையில் அவர் அவ்வளவு மகிமையின் தேவன், அற்புதங்களை அடையாளங்களை செய்த தேவன் எனக்காக ஒரு 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 கேவலமான ஒரு பிறவி எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சிலுவையில் போய் எனக்காக தொங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அதை செய்யணும் எனக்காக? எவ்வளவு அன்பு அவருக்கு நம்ம மேலே. ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து உங்களையும் என்னையும் அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். நமக்கு அற்புதம் செய்கிறதற்காகவே ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறதற்காகவே ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அவரை அடித்திருப்பாங்க, எவ்வளவு அவர் மேலே காரி உமிழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்மளை யாராவது பேசினாலே நமக்கு கோவம் வருது, மூக்கு மேலே கோவம் வருது நமக்கு. யாராவது பேசினாலே நமக்கு கோவம் வந்துடுது, டப்புன்னு வார்த்தையை விட்டுறோம். காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். யார் மேலே? ஒரு பாவமும் செய்யாத அறியாத ஒரு தேவகுமாரன் மீது காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுமையாய் சகித்தார். ஏன் சகித்தார்? நான் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்படணும். ஆமென். நான் அவரோடு கூட இருக்கணும்னு அவருக்கு அவ்வளவு பிரியம் என் மேலே. ஹல்லேலூயா. அவ்வளவு நேசித்ததுனால தான் என்னைய ஆண்டவர் என்ன பண்ணி எல்லாவற்றையும் நான் அரவிந்தை எப்படியாவது ரட்சிக்கணும். ஹல்லேலூயா. அவன் இல்லாட்டி அவன் கஷ்டப்படுவான், அவன் வேதனைப்படுவான், அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் அப்படியா என்னை கூர்ந்து பார்த்து அவர் எல்லாவற்றையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காயும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது நம்மளை எல்லாரையும் அவர் பார்க்கிறார் அங்கேருந்து. ஐயோ, இந்த மகள் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இந்த மகன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவனை நான் கவனிக்கலைன்னா இவன் உளையான சேட்டு இருந்து செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்க அந்தந்த எல்லாத்தையும் சகிக்கிறார் அங்கேருந்து. ஐயோ, எல்லாரையும் ரட்சித்தரணும், நான் யாரையும் நான் கைவிட்டுறக்கூடாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை நான் ரட்சித்தரணும், என்னையை விட்டாந்து இவர்களுக்கு யாருமே கிடையாது, என்னையை தவிர வேறு யாருமே இவர்களை ரட்சிக்க முடியாது, வானத்திலும் பூமியிலும் வேறு யார் ஒரு நாமமும் கொடுக்கப்படலையே என்னுடைய நாமத்தை தவிர ரட்சிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலிருந்து என்னை ஆண்டவர் பார்த்திருக்கிறார், உங்களையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் செய்வார். பிரியமானவர்களே, உங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் செய்வது நிச்சயமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம் கூறுகிறது, நம்ம வாசித்து வருவோம், 2 கொரிந்தியர் 1:20, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தமும் ஆமேன். உங்களுக்கு மாத துவக்கத்தில் வாக்குத்தத்தம் தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்படி கிடைச்சதுன்னா யூ ஆர் பிளெஸ்ட். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். எல்லாமே ரெடி, எல்லாம் எஸ், எல்லாம் ஆமேன் தான் இயேசுக்குள்ள. ஆனால் இயேசுக்குள்ள வந்ததுனால தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வெளியில இருந்து சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவனுடைய பெயரை சொன்னதுனால சுதந்திரம். ஒன்லி when you come into Jesus. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படியா இருக்கிறான்? புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பழையன யாவும் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது தான் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். வெளியில இருந்து ஒரு அயலானா இருந்து ஒரு அந்நியனா இருந்து ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யாம நம்ம வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் உடன்படிக்கை நான் செய்ய மாட்டேன், அவருக்கு நான் உண்மையாக இருக்க மாட்டேன், அவரை நான் தேட மாட்டேன், அவருக்கு நான் சாட்சியாய் நிற்க மாட்டேன். ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி அது சாத்தியம்? எப்படி அது நடக்கும்? வேதம் கூறு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் ஹல்லேலூயா எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் நம்ம வாழ்க்கையில் மாற்றுகிறவராக இருக்கிறார். கடைசி காரியமாய் அந்த என்னாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்த 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசித்து பாருங்க. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. God, what is God telling us? God is saying, focus on my word. வேத வசனம் தான், என் வார்த்தையின்படி, சூழ்நிலையின்படி அல்ல, நீ யோசிக்கிறதன்படி அல்ல, ஆண்டவர் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. The focus is not on the problem. The focus is not on the problem. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்கிறத பற்றி ஆண்டவர் worry பண்ணல. நான் வனாந்தரத்தில் இருக்கேங்க, இது ஒரு வனாந்தரமான இடங்க, இங்கே ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர் யோசிக்கல. என் வார்த்தையின்படி அது நடக்குமோ நடவாதோ என்பதை நீ காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளே ஒரு விசுவாசத்திற்குள்ளே நம்ம வரணும். எப்படி வர்றது?
எப்படி எனக்குள்ள விசுவாசத்தை நான் வளர்த்துக்கிறது? வசனத்தை கேட்கறதுனால. ரோமர் 10:17 அப்படிதான் சொல்லுகிறது. வசனத்தை கேட்கறதுனால நமக்குள்ள என்ன ஏற்படுகிறது? விசுவாசம் ஏற்படுகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி எதனால வருது? தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோமோ, எவ்வளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ, நமக்குள்ள விசுவாசம் வளரும். ஆமென். இந்த விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பணும்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுது. ஒரு நாள் வாசிச்சுட்டா அந்த விசுவாசம் அப்படியே அடுத்த வருஷம் முழுக்க அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கா அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஒரே ஒரு நாள் ஜெபிச்சுட்டு வருஷம் முழுக்க அந்த விசுவாசத்திலே ஓடுறேன், நீங்கள் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நாட் பாசிபிள். விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும். வாசிக்கிறோம், அன்றைக்கு ஆண்டவர் போஷிக்கிறாரு, அன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, உற்சாகப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு. திரும்ப அடுத்த நாள் வாசிக்கிறோம். ஏன்னா நேற்று வாசிச்சது போன வாசிச்சது மறந்துடுது. திரும்ப வாசிக்கிறோம், திரும்ப பார்த்தா ஆண்டவர் திரும்ப உற்சாகப்படுத்துகிறாரு. வேலையில் ஒரே குழப்பம், குடும்பத்தில் ஒரே குழப்பம், நம்மளுக்கே ஒரு சில நிறைய டவுட்ஸ் வருது. பிள்ளைகளை பார்த்தா கவலையாக இருக்குது, அதை பார்த்தா கவலையாக இருக்குது. வேத வசனத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றுறாரு. ஹல்லேலூயா. ஒரு பூஸ்ட்டை உண்டு பண்ணுறாரு நமக்குள்ளே. ஹல்லேலூயா. அதை வச்சு நம்ம ஒரு நாளை கடந்து போகிறோம், 2 நாளை கடந்து போகிறோம். திரும்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம வாசித்து அந்த உற்சாகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும் நம்மளுடைய இருதயத்தில். அது வார்த்தையினால் வரும். அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது தான் நமக்குள்ள ஒரு ஃபெய்த் வரும். ஃபெய்த் வெளிப்படணும். ஃபெய்த் இருந்தால் பார்த்தாது. சிலர் எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இருக்கு. விசுவாசம் கிரியைகளினால் வெளிப்படணும். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ நீங்கள் உங்களுடைய ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி வெளிப்படுத்துறீங்க? எப்படி வெளிப்படுத்துறீங்க? ஜெபத்தின் மூலியமா ஜெபிக்கிறதே ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசம் தான். நம்மளால் முடியாது, அதனால தான் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய யோசனைகள்னால நடக்காதனால தான் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதும் ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு போகிறோம், நீங்கள் ஒருத்தரை அவரை நேசிக்கிறீங்க, அவர் உங்களை நேசிக்கிறாரு. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்? ஒரு அடையாளத்துக்கு தாலி போடுவாங்க, கரெக்டா? இல்லாட்டி மோதிரம் மாற்றுவாங்க. அது என்னது? நமக்குள்ளே ஏற்பட்ட உடன்படிக்கையின் ஒரு அடையாளம் தான் அது. அந்த நீங்கள் இருதயத்தில் நீங்கள் அவரோடு கூட இருப்பீங்க, அவர் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் முன்பாக எடுக்கிறோம். அந்த ஒரு சாட்சியாய் நம்ம சொல்லுகிறோம் அந்த இடத்துல. அதுக்கு வெளிப்பாடு தான் அந்த லைஃப் லாங் நம்ம கையில் நம்மளுடைய இல்லை கழுத்தில் அது இருக்குது. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம இருதயத்தில் எடுத்து அந்த உடன்படிக்கை தான் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடு அந்த ஞானஸ்தானமாய் காணப்படுகிறது. ஆமென். ஸோ நம்ம கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை இந்த நாளில் நாம் வெளிப்படுத்தணும். பேதுரு பாருங்க, முழு நேரமாக முயற்சி செய்து மீனை பிடிக்க முடியல. எதுவுமே அவருக்கு சாத்தியப்படலை. அவருடைய அறிவுக்கும் அவருடைய பலத்திற்கும் அவருடைய ஞானத்திற்கும் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ வலையை போய் என்ன பண்ணு, திரும்ப போடுன்றார். ஹல்லேலூயா. ஆனால் அப்போ அவருக்குள்ள ஒரு டவுட்டு. ஐயரே, நான் என்னது இவ்வளோ நேரம் நான் ராத்திரி முழுதும் பார்த்தேன், ஒன்றும் பிடிக்க முடியல, எனக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அதை செய்கிறேன். அவ்வளோதான். அந்த வார்த்தை, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதனால் என்ன பலன், என்ன நடக்கும் என்பதை எனக்கு முழுசாக புரியலை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால நான் அதை செய்ய போகிறேன். எத்தனை பேர் அவர் சொன்னால் நீங்கள் செய்வீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல கரங்களை உயர்த்துங்க. எல்லாம் டவுட்டாக இருக்குது எனக்கு உங்களே பார்த்தா. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் செய்கிறது தான் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளம். அதில் கேள்வியே கிடையாது, அதில் கொஸ்டின் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. பிகாஸ் நாம் நமக்காய் வந்த தேவனை நம்ம இருதயத்தில் ஏற்றிருக்கிறோம், நமக்காய் ரத்தம் சிந்தினவரை ஏற்றிருக்கிறோம். ஸோ நம்ம அவர் சொல்கிறத நம்ம செய்கிறது தான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, பிரியமான இதோடு கூட முடிக்கிறேன். அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசித்து நாம் தேவனுடைய பந்திக்குள்ளாய் கடந்து போகலாம். என்னாகமம் 11:23. இதை மறந்துடாதீங்க. அதில் அந்த வசனம் என்ன கூறுகிறது? அதற்கு கர்த்தர் மோசேவை நோக்கி,
கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து நம்ம முன்ன வரும் பொழுது, இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுப்போம், இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு முடிவு எடுப்போம். நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. உள்ளே இருக்குதுன்னா அது வேலை செஞ்சால் தான் அது உள்ளே இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல பேசுவோமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். என்ன கவலையோடு நம்ம இந்த காலை வேளையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. என் வார்த்தையின்படி நான் செய்வேன் உனக்கு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி, இந்த வாக்கு தத்தத்தின்படி நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. பேங்க் பேலன்ஸை பார்க்காதீங்க, எக்கானமியை பார்க்காதீங்க, கம்பெனிகளை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி இருப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நோக்கி இருப்போமா. நீங்கள் அறிக்கையிடுங்க, ஆண்டவரே உம்மால் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்கப்பா. உங்கள் கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் ஒரு பெரிய தேவை இருக்கிறதப்பா. என் கணவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருக்கிறது. என் மனைவி வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருக்கிறது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. பிரியமான என்ன தேவையோ ஆண்டவருக்கு முன்பாக வைப்போம். மோசே அதைத்தான் செய்தார். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த விசேஷித்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கவலை, அந்த பாரத்தை ஒரு விஷயம் ஆண்டவரிடத்தில் பேசுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம அவரிடத்தில் சொல்லுவோம் நம்ம இருக்கிற கவலைகளை. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேசுறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனாய் இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. நீ அவருக்காக ஒன்று கூட கொடுக்க முடியாதா? ஹல்லேலூயா. அவருக்காக ஒரே ஒரு முறை விட்டு கொடுக்க முடியாதா உன்னால? ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை உன்னால விட்டு கொடுக்க முடியாதா? ஹல்லேலூயா. ஒரு காரியத்தில் உன்னால விட்டு கொடுக்க முடியாதா அவருக்காக? அவர் உனக்காக தேடி வந்த தேவன். ஹல்லேலூயா. இரத்தமா எல்லாவற்றையும் ஊற்றி சென்ற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் முளையான சேற்றிலிருந்து தூக்கும்படி கர்த்தர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை சகோதரி, ஹல்லேலூயா. ஒரு முறை சகோதரனே, ஹல்லேலூயா. கொஞ்சம் உன்னை தாழ்த்தக்கூடாதா? ஹல்லேலூயா. கொஞ்சம் உன் இருதயத்தை விட்டு கொடுக்க கூடாதா ஆண்டவருக்காக? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவரை நோக்கி பாரு நீ இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் கண்ணீர் வடித்தாரே உனக்காக. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தினாரே உனக்காக. ஹல்லேலூயா. சிலுவையிலே 6 மணி நேரம் உனக்காக தொங்கினாரே. முள் கிரீடத்தை சுமந்தாரே உனக்காக. ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் கொஞ்சம் இரக்கம் இல்லையா அவருக்காக? ஹல்லேலூயா. கொஞ்சம் அன்பு இல்லையா அவருக்காக? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையிலேயே நீ கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது அவருக்காக. ஹல்லேலூயா. அவர் என்ன உன்னிடத்துல லட்சத்தையா கேட்டார்? அவர் உன்னிடத்துல பணத்தையா கேட்டார்? அவர் உன்னிடத்துல இரத்தத்தையா கேட்டார்? ஹல்லேலூயா. அவர் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்யும்படிக்காய் கேட்கிறார். ஹல்லேலூயா. இதோ உன் இருதயத்தின் வாசல் பண்டையில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ கதவை திறந்தால் நான் உன்னோடு கூட வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. I will dwell inside you. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே, உன்னோடு கூட இருப்பேன் மகளே. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் உன் கதவை திறந்தால் போதும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் கதவை அவருக்காக இந்த காலை வேளையில் திறந்தால் போதும். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Thank you Jesus.